ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி பன்னீர் பொளிச்சது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பன்னீர் பொளிச்சது பண்ணுறதுக்கு பன்னீரை எடுத்திருக்கேன். இந்த பன்னீரை 2 ஹாஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மசாலாலாம் என்னென்னு பார்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம தனியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இந்த மசாலாவில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இந்த லெமன் ஜூஸை இதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா ட்ரையாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பன்னீரில் நல்லா கோட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை எல்லா பக்கமுமே படுற மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மசாலா கோட் பண்ண பன்னீரை ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அப்படியே இருக்கட்டும். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பன்னீரை திருப்பி போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க, உடஞ்சிராம. ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி வேக விடுங்க. பன்னீர் 2 பக்கமுமே ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனோன்னா அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்த பன்னீர் ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்குது, அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பன்னீர் பொளிச்சது பண்ணுறதுக்கு ஒரு கிரேவி மாதிரி நம்ம பண்ணணும். அதுக்கு நான் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதங்க விடுங்க. வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். இதில் சேர்க்குறதுக்கு என்னென்ன மசாலான்னு பார்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள். இது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பன்னீரில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து உப்பு அளவாக சேர்த்துக்கோங்க. ஒரு அரை முடி தேங்காவை கட் பண்ணி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதித்து ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர்ற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி திக்காக ஆகணும். ஒரு வாழை இலையில் இந்த மசாலா எல்லாத்தையுமே எடுத்து நம்ம இந்த மாதிரி பரப்பி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை எடுத்து வச்சுக்கலாம். இந்த பன்னீருக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மசாலாவை போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மசாலா எடுத்து அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. மசாலாவை இந்த மாதிரி 2 பக்கமே கோட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஒரு இலையை வச்சு இலையை மடித்து ஒரு நூல் வச்சு நல்லா கட்டிக்கோங்க. இதை நீங்கள் மடக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே இலையை நல்லா வாட்டிக்கோங்க. அப்போ தான் இலை மடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிளியாமல் நமக்கு மடக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ ஒரு தோசைக்கல்லையோ இல்லை தவாலையோ கொஞ்சமாக எண்ணெயை இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அந்த வாழை இலையை அப்படியே அது மேலே வச்சு நம்ம ஒரு மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு இதை வேக விடுங்க. ஒரு பக்கம் வெந்தோடனே அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்படி 2 பக்கமுமே நல்லா வேக வச்சு இதை எடுத்தோன்னா பன்னீர் பொளிச்சது ரெடி ஆயிடும். பன்னீர் பொளிச்சது ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சூடு ஆறினோன்னே இந்த நூலை கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. மசாலா எல்லாமே நல்லா வெந்து இந்த பன்னீரோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இந்த டிஷ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. மீன் பொளிச்சது நான் வெஜிடேரியன்ஸ் சாப்பிட்ருப்பாங்க. வெஜிடேரியன்ஸ்க்கு இந்த பன்னீர் பொளிச்சது ரொம்பவே சூப்பர் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.